ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் வாங்குறவங்கலாம் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட் தான் இந்த டியர்னஸ் அலவன்ஸ் பத்தி. அதாவது அகவிலைப்படை உயர்வு வந்து எப்போ வந்து அறிவிப்பு வெளியிடுவாங்க. பொதுவா வந்து ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாசமே இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வந்துரும். ஆனா இந்த வருஷம் ஏன் இன்னும் வரல? டியர்னஸ் அலவன்ஸ இந்த பேசிக் பே அடிப்படை சம்பளத்தா கூட இணைக்க போறாங்களா? அதனால தான் தாமதமாகுதா? வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான காரணங்கள இந்த வீடியோவுல ரொம்ப தெளிவா, சிம்பிளா பார்க்கலாம். விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட். அதாவது டியர்னஸ் அலவன்ஸ் உயர்வு இப்போ இறுதி கட்டத்தை வந்து எட்டியிருக்கு. நிர்வாக காரணங்களால கொஞ்சம் தாமதமாயிருக்காம். இந்த ஏப்ரல் மாசத்துல இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் சொல்றாங்க. இப்போதைக்கு மத்திய அரசு ஊழியரோட டிஏ பார்த்தீங்கன்னா 57% இருக்கு. இதுல ஒரு 2% ஏத்தி 60ஆ மாத்த போறாங்களாம். இத வந்து எப்படி கணக்கு பண்ணுவாங்க தெரியுமா? தொழிலாளர் நுகர்வோர் விலை குறியீடு கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஒர்க் அப்படின்னு சொல்லப்படுற கடந்த 12 மாசத்தோட சராசரி பணவீக்க அளவை பேஸ் பண்ணி தான் இந்த டிஏ உயர்வை வந்து அரசாங்கம் முடிவு பண்ணுவாங்க. இன்ஃப்ளேஷன் ரேட் பேஸ் பண்ணி தான் டிஏ உயர்வை பார்த்தீங்கன்னா அரசாங்கம் முடிவு பண்ணுவாங்க. கடந்த 10 வருஷத்துல அதாவது 2016ல ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா 2% இருந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் தொடர்ந்து உயர்ந்து இப்போ 60% அப்படின்ற ஒரு பெரிய மைல்கல்லை தொடப்போகுது. நம்ம நாட்டில் விலைவாசி எந்த அளவுக்கு வந்து ஏறி இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தெளிவாக காட்டுது. சரி, இப்போ மெயின் மேட்ருக்கு வரலாம். வழக்கமாக மார்ச் மாதம் வர அறிவிப்பு இந்த வருஷம் ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்னா இதில் சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. இது வந்து ஒரு வரலாற்று ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லலாம். 5வது 6வது சம்பள கமிஷன் காலத்தில் எல்லாம் டிஎன்எஸ் வந்து 50% தாண்டிச்சுன்னா அதில் ஒரு பகுதி எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா அடிப்படை சம்பளத்தாக கூட அதாவது பேசிக் பேயில் பார்த்தீங்கன்னா இணைச்சிட்டு வாங்க. இதை வந்து டிஎன்எஸ் பே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 7th பே கமிஷனில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த விதியை வந்து டோட்டலாக மாற்றிட்டாங்க. 50% தொட்ட உடனே கட்டாயமாக அடிப்படை சம்பளத்தை கூட இணைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பதிலாக வீட்டு வாடகைப்படி அதாவது ஹெச்ஆர்ஏ, குழந்தைகள் கல்வி உதவித்தொகை, சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸு, அப்புறம் கிராஜுவிட்டி இந்த வரம்புகள்லாம் ஏற்றுற மாதிரி ரூல்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ டிஎன்எஸ் அலவன்ஸ் 60% ஆக போகிறதுனால பழையபடி இந்த டிஎன்எஸ் அலவன்ஸை அடிப்படை சம்பளத்தை கூட இணைக்க அரசாங்கம் பிளான் பண்ணுறாங்களா ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஆனால் அப்படி இணைச்சா அரசாங்கத்துக்கு மற்ற அலவன்ஸுகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு நிதி சுமை வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை பற்றி யோசிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நிர்வாக மற்றும் பொருளாதார காரணங்களும் இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நிதி சுமை கணக்கீடு. இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் உயர்வு அப்புறம் நிலுவைத் தொகையை செட்டில் பண்ண அரசாங்கத்துக்கு எவ்வளோ செலவாகும்னு கணக்கு போடுறாங்க. பணவீக்கத்துடைய போக்கை பொறுத்து பட்ஜெட்டுக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி அறிவிக்கலான்ட்டு வெயிட் பண்ணுறாங்க போல். அதுக்கப்புறம் 8th பே கமிஷன் குழு அடுத்ததாக வரப்போகிற 8th பே கமிஷனுடைய பரிந்துரைகளோட இந்த டிஎன்எஸ் அலவன்ஸ் உயர்வை பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த தாமதம் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. 3வது பார்த்தீங்கன்னா தேர்தல், கச்சா எண்ணெய் போர் காரணமாக இந்தியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேட்டில் வந்து தேர்தல் நடக்க போகுது. அதுக்கான அட்டவணையும் வந்தாச்சு. இது போக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. பட்ஜெட் திட்டமிடல் தேவைப்படுது. இது எல்லாமே இந்த தாமதத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்கிறாங்க. இவ்வளோ குழப்பங்கள் இருந்தாலும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னா அரசாங்கம் இப்போதைக்கு டிஎன்எஸ் அலவன்ஸில் எந்த ஒரு கொள்கை மாற்றத்தையும் செய்ய திட்டமிடலை. அறிவிப்பு எவ்வளோ லேட்டாக வந்தாலும் டென்ஷன் ஆக வேணாம். ஏன்னா இந்த புதிய டிஎன்எஸ் அலவன்ஸு கடந்த ஜனவரி 1, 2026 தேதியிட்டு முன்தேதியிட்டு அமல்படுத்தப்படும் சொல்கிறாங்க. அதனால் ஜனவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பேலன்ஸ் அமௌண்ட்டும் எல்லாமே நிலுவைத் தொகையாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ஏப்ரல் மாதத்தில் இதுக்கான அறிவிப்பு வெளியே வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடைசியாக நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, இந்த பழைய டிஎன்எஸ் அலவன்ஸ் அப்படியே அடிப்படை சம்பளத்தாக கூட இணைக்கிறது நல்லதா? இல்லை இப்போது இருக்கிற 7th பே கமிஷனுடைய விதிகளையே ஃபாலோ பண்ணலாமா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.